மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக, அதாவது எமது நிறுவனர் எம்.டி. கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடந்து வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும், ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் மூஷிக வாகன மோதக அஸ்தே ஷாமல கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்துதே. ஓம் சரவண பவ ஷண்முகா போற்றி போற்றி. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உதிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் முகனே. ஓம் ह्रीं आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिप्यच राघवे केतुवे नमो नमः. ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக இங்கு இந்த நிகழ்வை கன்னியாகுமரியாக கண்டு கொண்டு இருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக கண்டு ரசிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா ஒரு ஜோதிட டிப்ஸ் என்று ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு தலைவராகவும் மற்றும் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜோதிட தென்றல் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் மனைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தண்டபாணி. மனை தொண்டினால் புதைகள், ஜோதிடத்தை தேடினால் விடிகள். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய டிப்ஸ்: செல்வ வளம் பெருக, கடன் தொல்லைகள் அகல. வியாழக்கிழமை என்று தட்சாமூர்த்திக்கு மாப்பொடியால் அபிஷேகம் செய்தால் செல்வ வளம் பெருகும், கடன் தொல்லை அகலும். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை. நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடமணி நிகழ்வில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குருமார்களும் தங்களுடைய தலைப்புக்கு ஏற்ப ஜோதிட அனுபவங்களையும் தலைப்புக்கேற்ப அந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய சூட்சமங்களையும் நுணுக்கங்களையும் அந்த நம்மளுடைய இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களுக்கும் பயன்படும் விதமாக இங்கே அந்த கருத்துக்களை பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது வாஸ்து சாம்ராட் என்று சொல்லக்கூடிய மற்றும் ஜோதிட தென்றல் அப்படின்னு சொல்லக்கூடியவருமான ஐயா இளங்கோவன் ஐயா அவர்கள் நம்முடைய வருகை புரிந்திருக்கிறார்கள். காரைக்குடி மாவட்டத்திலிருந்து நம்ம ஐயா இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் இன்று அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கைரேகை மூலமாக அவருடைய குல தெய்வத்தையும் அவருடைய இஷ்ட தெய்வத்தையும் வீட்டு தெய்வத்தையும் எப்படி நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இன்று கைரேகை சார்ந்த நிகழ்வை பற்றி நமக்கு ஒரு சிறப்புரையாக வழங்க இருக்கிறார்கள். மேலும் அவர் ஐயா ஒரு சிறப்பு அம்சமாக என்ன சொன்னார் அப்படின்னா, அவரவருடைய கைரேகையை நேரடியாக எனக்கு அனுப்பினார்கள். ஏன்னா டைரக்டா வச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டோம்னா அதை வைத்து ஒரு கேள்விக்கு ஒரு பதில் என்று சொல்ல முடியும் அப்படின்றதுனால சொல்லியிருந்ததுனால அந்த போட்டோஸையும் அனுப்ப சொல்லி எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நிகழ்வுக்கு ஏற்ப இப்போ ஐயா தன்னுடைய உரையான குலதெய்வம் வீட்டு தெய்வம் கைரேகையில் அறியும் விதம் எப்படி என்றதை நம்மளுடைய ஆஸ்ட்ரோ வாஸ்து சம்ராட் மற்றும் ஆஸ்ட்ரோ இளங்கோவன் ஐயா அவர்களை தன்னுடைய சிறப்புரையை ஆற்றும்படி அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட குழு மஞ்சுளா மேடம், தலைவர் கனாமல் மேடம், கனம் தண்டபாணி ஐயா மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயக்கலை 64 கலைன்னு சொல்லும் போது எல்லா கலையும் சிறப்பான கலைகளா, எல்லாருக்கும் எல்லா விதங்களையும் எல்லா காலங்களையும் பயன்படணும் அப்படிங்கிறது. எல்லா கலைகள்லையும் எளிமையா கையாளக்கூடிய விஷயம் ஹஸ்தம் பேரு. இதுக்கு பேரு ஹஸ்தம். கைரேகைங்கிறது கைக்கு பேரு ஹஸ்தம். அதனாலதான் எல்லா கோவில்லையும் எல்லா தெய்வங்களும் கையை காமிச்சபடிக்கு நிற்கும். ஏன் அப்படின்னா இந்த கை காக்கும் நிலை
அனுக்கிரகம் செய்யக்கூடிய நிலையில இந்த உள்ளங்கையில எனர்ஜி வந்து அதிகப்படியா வெளியேறும். ஏன் நம்ம வந்து சாப்பாடு வந்து கையில சாப்பிடணும்னு சொல்றாங்க அப்படிங்கும்போது, மனிதனுக்கு வந்து 23 கண்கள் 23 கண்கள். இந்த 23 கண்கள்ல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு கையில வந்து 10 கண் இருக்கு. நெற்கண் சொல்லுவோம். இது வழியா அதிகப்படியான எனர்ஜி வெளியேறதும், அதிகப்படியான எனர்ஜி உள்வாங்கிறதும் செயல்பாடு நம்மள அறியாம நடந்துகிட்டே இருக்கும். உணர்வுங்கிறது கையில வந்து அதிகப்படியா இருக்கும். உடம்புல உள்ள அத்தனை நரம்புகளும், அத்தனை ஆர்கான்களோடும் தொடர்பு இருக்கிறது கை. அதனாலதான் கையை வந்து நாடி பிடிச்சு பார்த்து அந்த காலத்துல வைத்திய முறைகளை வந்து நாடின்னு சொல்லுவாங்க. கையை வந்து கை தொட்டு நாடியை பார்த்து பாத நாடி, பித்த நாடி, கப நாடி எல்லா நாடிகள்லையும் வந்து கணிச்சு அந்த காலத்துல அந்த வைத்திய முறை இந்த 64 அஸ்தரேகைன்னு ஒண்ணு வந்துச்சு. அதாவது ஜாதகம் வந்து எல்லாரும் கணிக்கிறதுக்கு முன்னாடியே அஸ்தங்கிறதுக்கு அந்த கைரேகை கணிதங்கிறது வந்துருச்சு. இந்த கைரேகையை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய நிலை, அவங்களுடைய பாரம்பரியம் போன்ற முறைகளை சொல்றதுக்கு வாய்ப்பா இருக்கு. கைரேகைங்கிறது வந்து அடிப்படை ரேகை வந்து பிறந்த நாள்ல இருந்து அவங்களுடைய நிறைவு காலம் வரையும் ரேகைங்கிறது மாறாது. ஆனால் அந்த அடிப்படை ரேகை தவிர மற்ற ரேகைகள்லாம் அவங்களுடைய எண்ணம் சார்ந்து செயல் சார்ந்து 7 வருஷத்துக்கு ஒருவா ரேகை மாறும். சின்ன சின்ன ரேகைகளுக்கு ஆயுள் பாவம் வந்து 7 வருஷம். அடிப்படை ரேகை வந்து பிறக்கிற போய் என்ன ரேகை இருக்கோ அதே தான் ஆயுள் முழுவதும் இருக்கும். இந்த 7 வருஷ காலத்துக்குள்ள ரேகை வந்து அவங்க எண்ணங்கள் எந்த மாதிரி செயல்படுதோ அந்த மாதிரி ரேகைகளும் மாறிக்கிட்டே வரும். இப்ப கைரேகையில வந்து என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஜாதகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஜாதகம் கணிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் எல்லா இடத்துலையும் ஒருத்தர் பார்க்கணும் அப்படிங்கும்போது எனக்கு தெரியாத கைதான் அந்த அவருடைய ஜாதகம். அவங்க எண்ணம், அவங்களுடைய கருமா, அவங்களுடைய செயல், அவங்களுடைய பிறப்பு, அவங்களுடைய தன்மை அத்தனையும் வந்து இந்த கையில பதிவாயிருக்கும். அது ரேகையா இருக்கும். அந்த ரேகையின் தன்மையை வச்சு அவங்களுடைய எல்லா நிலைப்பாடும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கையை பேரு நாடின்னு பேரு. இதுக்கு பேரு நாடி. இந்த நாடியில வந்து 27 ஜென்மாவுக்கு சொல்லலாம்னு சொல்லுவாங்க. யாரும் மியூட் போடாம இருக்கீங்க, மியூட் போட்டுக்குங்க. இந்த தம்புக்கு பேரு நாடின்னு பேரு. இந்த நாடியை வச்சு 27 ஜென்மாவுக்கு பலன் சொல்லலாம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கையை வச்சு எவ்வளவு பலன் சொல்லலாம்? எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஆனா அந்த அளவுக்கு ஞானம் இந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். அவங்களுக்கு என்னென்ன அளவுல இருக்கோ அதை வெளிப்படுத்துறாங்க. பிரபஞ்சம் என்ன கொடுக்குதோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்கணும்னு இருக்கு, அதனால வந்திருக்காங்க. கைரேகை சாஸ்திரங்கிறது வந்து சில பேருக்கு தெய்வ வழிபாடுகள் தான் இருக்கு, நல்ல பிரமாதமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தெய்வத்தோட தொடர்பு இருக்கு. ஆனால் தெய்வ வழிபாடு இருந்தும் அந்த தெய்வங்கள் இருந்தும் தெய்வத்துடைய தொடர்பு இல்லாம அந்த தெய்வத்துடைய நிலைகள் வந்து கையில இருக்கும். இவங்களுக்கு தெய்வத்துடைய தொடர்பு தெரியாது. அந்த தெய்வம் எப்படி இருக்கு, குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியாது. அந்த நேரத்துல அவங்க அந்த கையை நமக்கு அந்த சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு அந்த நல்ல நேரமாக இருந்து அந்த தெய்வ வழிபாடு வந்து வெளிப்படுத்தணும் இருந்தால் அந்த நேரத்துல அந்த விஷயமானது வெளிப்படும். அந்த வகையில அவங்களுக்கு வந்து அந்த தெய்வத்துடைய தொடர்பு ஏற்படலாம். இந்த தெய்வ வழிபாடுங்கிறது எந்த வழினா குலதெய்வமா இருக்கலாம், வீட்டு தெய்வமா இருக்கலாம். அது 2 விஷயமா இருக்கு. குலதெய்வம்னா என்ன, வீட்டு தெய்வம்னா என்ன அப்படிங்கிறது யாருக்கு தெரியுமா? தெரிஞ்சா ஒரு வார்த்தை சொல்லுங்க, தெரிஞ்சவங்க. சிவாய நம்ம ஐயா, குலதெய்வம்ன்றது வழி வழியா குடும்பத்தார்கள் முன்னோர்கள் வழிபட்டு வந்த தெய்வம் தானே குலதெய்வம். சரி, அவங்கவுங்களா யாருக்கு வணங்குறாங்களோ அதுதான் வீட்டு தெய்வமா குலதெய்வம் இஷ்ட தெய்வம். இல்ல, வீட்டு தெய்வங்கிறது வேற, குலதெய்வங்கிறது வேற. குலதெய்வம் வந்துட்டாலே அது பொதுவுக்கு வந்துடும். வீட்டு தெய்வம்னா அந்த குடும்பம் சார்ந்து மட்டும்தான் இருக்கும், பொதுவுக்கு வராது. இந்த வித்தியாசம் புரியுதா யாருக்கும்? தெரியல ஐயா. கன்னி தெய்வம் ஐயா, எல்லாமே வரும், எல்லாமே வரும். சிவாயனம் ஐயா. நாமக்கல் மனோகரன். வீட்டு தெய்வம்னா நம்மளை பெற்ற தாய் தந்தையர், நம்மளோட தாத்தா பாட்டி வீட்டுல இருந்தானே அவங்கதான் வீட்டு தெய்வமும். நீங்க சொல்றது முன்னோர் வழிபாடு.
ஓ சரி சரிங்க, நல்லதுங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது சரி யாரு பேசுறீங்களோ அவங்க வீடியோல வந்தீங்கன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். ஐயா இப்ப வீட்டு வாசப்படியில வச்சு அந்த இது வச்சு சாமி கும்பிடுறோம் இல்லைங்க, வீட்டு நிலைப்படி, அது கூட அது வழிபாடு இருக்கலாம் இல்லைங்க? இல்ல, நிலப்படியில இருக்கிறது வந்து குலதெய்வம். சார் நான் பாலாஜி பெங்களூர்ல இருந்து. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. குலதெய்வம்ன்றது நம்ம எந்த இதுல வழிபடுறோமோ அது. சரி. வீட்டு தெய்வம்னு நம்மளே ஒரு வீடு இது பண்ணி கோயிலை கட்டி அதை வழிபட்டாக்க அந்த இது வந்து வீட்டு தெய்வம். அந்த வீட்டு தெய்வம் வந்து எங்க குடும்பத்துக்கு மட்டும் சொந்தமா இருக்கும். நாங்க போய் பூஜை பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அது குடும்ப தெய்வம், வீட்டு தெய்வம். குலதெய்வம்ன்றது எல்லாருக்குமே பொதுவா இருக்கும். அந்த குலத்தை வந்து காக்கிறதுக்காக எல்லா அந்த சுத்துமன்றத்துல இருக்கிறவங்களும் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படி நினைக்கிறேன். இருக்கலாம். வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம். குலம் சார்ந்தது, குலம் அப்பா வழி பரம்பரை வழியா கூப்பிட்டு வர ஒரு விஷயம் தான் குலதெய்வம் சொல்லுவாங்க. அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரா இருக்காது, ஒரு சமூகமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இதுல பூர்வீகத்துல இருந்து வந்த தெய்வமா இருந்து அதை வழி வழியா கும்பிட்டு வர்றதுதான். அதை விடாம கும்பிட்டு வரணும், அது குலதெய்வம். இஷ்ட தெய்வம்ன்றது வீட்டுல வச்சுட்டு கும்பிடுற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல கோயில்ல இருந்துட்டு நம்ம போய் ஒரு இடத்துல இருந்து போய் கும்பிட்டுட்டு வர விஷயமா இருக்கலாம்ன்றது என்னுடைய ஒரு விஷயங்க ஐயா. அருமை, வாழ்த்துக்கள். குலதெய்வம் வேற, வீட்டு தெய்வம் வேற, இஷ்ட தெய்வம் வேற. கூடவே உபாசன தெய்வம் வேற சொல்லுவாங்கல்ல ஐயா, உபாசன தெய்வம் வேற சொல்லுவாங்க. இஷ்ட தெய்வத்துல வந்துடும், இஷ்ட தெய்வத்துல வந்துடும். சரிங்க. வீட்டு தெய்வம் வந்து உயிரோடு இருக்கிற அம்மா அப்பாவை நம்ம வணங்குறோம்ல, அவங்கள அப்படின்னு நான் கருதுறேன் ஐயா. அது முன்னோர் வழிபாட்டுல வரும். முன்னோர் வழிபாட்டுல வரும். ஐயா வணக்கம் ஐயா. வீட்டு தெய்வம்ன்றது வந்து ஒரு கன்னி பெண் நம்ம வீட்டுல இருந்து குழந்தையா இருந்து இறந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வீட்டு தெய்வமா வச்சு வணங்குவாங்க ஐயா. வாழ்த்துக்கள். அடுத்து வேற யாரும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? முழுமையா தெரியல, நீங்களே கொஞ்சம் விலைக்கு சொல்லிருங்க ஐயா. நல்லது 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 சார். பேசின எல்லாரும் மீட் போட்டுக்குங்க. அதாவது குலதெய்வம் எப்படி வந்துச்சுன்னு ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். அடுத்து வீட்டு தெய்வம் எப்படி வந்துச்சுன்னு விஷயத்த சொல்றேன். ஏன்னா வீட்டு தெய்வங்கிறது வேற, குலதெய்வங்கிறது வேற. சரியா? அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்துல ஊர் எல்லையில எல்லை காவல்னு ஒருத்தர் இருக்கும். எந்த நாட்டுக்குள்ள யாரு போனாலும் அந்த எல்லையில உள்ள அந்த காவல் காக்கிறவர்கிட்ட உத்தரவு வாங்கி எடுத்தா அந்த நாட்டுக்குள்ள நம்ம பிரயாணம் பண்ண முடியும். அப்படி எல்லையில இருக்கவங்க வந்து கண்டிப்பாக நல்லவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருந்தா தான் எல்லையில காவல் பண்ண வைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் எல்லையில காவலா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க சத்தியத்தோடையும் நேர்மையோடையும் உண்மையோடையும் இருக்கும் பட்சத்துல அந்த காவல்ங்கிற அந்த இது வந்து கட்டுப்பாடோட இருக்கும். அப்ப நாடு பாதுகாக்கப்படும். சரியா? அதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்ல. நான் சொல்றது வந்து 300 இருந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயம். சரியா? அதே நேரத்துல அந்த மாதிரி காவல் காக்கிறவங்க வந்து அவங்களுடைய ஆயுள் காலம் முடியும் போது இது என்னுடைய நாடு, இது என்னுடைய காவல் அப்படிங்கிற இடத்துல அவங்க சத்தியத்தோட நெருப்பா நின்றுவாங்க. அப்படி நின்ன இடமே வந்து கோவிலா மாறுது. அதான் எல்லை கோவில். அந்த மாதிரி எல்லை கோவிலா இருந்து அந்த நாட்டுக்கு எல்லையில வந்து அவங்க வந்து சத்தியத்தோட இருக்கும் பட்சத்துல அந்த ஊர்ல இருந்து வெளியே போகும்போதோ ஊருக்குள்ள வரும்போதோ அந்த வழிபாடு இன்னைக்கு எல்லை தெய்வ வழிபாடுன்னு எல்லா ஊர்லயும் இருக்கு. எல்லை தெய்வ வழிபாடு இருக்கு. ஆனா அந்த வழிபாடு எப்படி உருவானதுன்னு யாருக்கு தெரியாது. சரியா? அந்த எல்லை தெய்வமே காவல் தெய்வமா இருக்கும் பட்சத்துல அந்த காலத்துல வாழ்ந்தவங்க, உண்மையா நேர்மையா வாழ்ந்தவங்க, சத்தியத்தோட இருந்த குடும்பத்துல இருக்கும் பொழுது அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகள் வந்து தவறுகள் செய்யும் போது அவங்க வந்து அவங்கள கஷ்டப்படுத்துறாங்க, அவங்க வாழ்க்கையில சிரமத்தை கொடுக்குறாங்க. அப்படி இருந்த நிலையில அந்த சத்தியத்தோட வாழ்ந்த பெரியவர்களை வந்து இவங்க வந்து அழைச்சிட்டு போய் அந்த ஊர் எல்லையில உள்ள கோயில சேர்த்துருவாங்க. சேர்த்துட்டு வருஷம் ஒரு முறை வந்து நாங்க திருவிழா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சிவன்ராத்திரி வழிபாடு. மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வம் கோயில் வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க. இவங்க சேர்த்த தெய்வமானது அந்த கோயில்ல இருக்கும்.
அவங்க போய் அந்த முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. இது வந்து குலதெய்வ வழிபாடு. அந்த இவங்க வீட்டு தெய்வத்தை கொண்டு அவங்க சேர்க்கும் பொழுது அந்த கூட இருக்க பங்காளிகள்லாம் கூட்டங்கிறது வந்து அந்த அந்த கோயில் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப அந்த குழுவே வந்து அந்த வழிபாடு செய்யும் போது குலதெய்வ வழிபாடு அது வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. இது வந்து குலதெய்வ வழிபாடு இந்த சத்தியத்தோட வாழ்ந்தவங்க வீட்டுல வச்சுக்க முடியாத நிலையில அந்த எனர்ஜியை கொண்டு போய் கோயிலை சேர்த்து பண்ற வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு. சரியா? அது கிளியரா? அதே நேரத்துல வீட்டு தெய்வம் அப்படின்னு என்னன்னா 12 வயசுக்குள்ள பெண் குழந்தை இருந்து இறைவனுடைய திருவடி சேர்ந்துட்டா அந்த குழந்தை அந்த வீட்டை விட்டு போகாது. ஏன் போகாதுன்னா எந்த ஆணும் பிறந்த உடனே பிறந்து இருந்து வாழ்ற காலத்துல எல்லா தேசங்களும் பயணம் பண்ணுவாங்க. ஆனா அந்த காலத்துல பெண்கள் வந்து பிறந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அப்பா வீடு தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே. அந்த அப்பா வீட்டுல அப்பா வந்து இன்னொரு கன்னிகாதானம் செஞ்சு இன்னொரு வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் அந்த குழந்தைக்கு அதான் வீடு. அப்ப இந்த 12 வயசு வர்றதுக்கு முன்னாடி அந்த இயற்கையினுடைய மாற்றங்கள் உடம்புல வர்றதுக்கு முன்னாடியே அவங்க தெய்வத்தை சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. இது என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய வம்சாவளின்னு சொல்லி அவங்க வம்சாவளியை பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி 12 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் இறைவன் திருவடி சேர்ந்துட்டா அவங்கதான் வந்து வீட்டு கன்னி தெய்வமா இருப்பாங்க. கன்னி தெய்வ வழிபாடு செய்யறது. இதுல 99% முடிச்சிடறேன் 99.99% பெண்களா தான் இருக்கும் கன்னி தெய்வம். 0.01% மட்டும்தான் ஆண் தெய்வம் இருக்கும். அது ரேரா இருக்கும். அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. சொல்லுங்க. தம்பி பொண்ணு இறந்துருச்சு. சரி. அப்ப அது வந்து நம்ம வீட்டுக்கு கன்னி தெய்வம் ஆகுங்களா? இது நான் சொல்றது வந்து இப்போ சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. ஒரு 200 வருஷம் 5 தலைமுறை 7 தலைமுறைக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்படிங்களா? அது தெரியாதுங்க. சரிங்க. அந்த இடத்துல வந்து என்ன நடந்தது, சம்பவம் நடந்ததுன்னா வைசூரின்னு சொல்லுவாங்க, பெரியம்மைன்னு சொல்லுவாங்க. அது வந்து இறந்தவங்க வந்து அதிகம், இறைவன் திருவடி சேர்ந்தவங்க அதிகம். அவங்க அந்த நேரத்துல வந்து அந்த நிலையில இருந்தனால அவங்க தெய்வம் இருந்தாங்க. அந்த சமயத்துலதான் வந்து ஊர்ல பூரா மாரியம்மன் கோயில் அதிகமா வந்தது அந்த காலத்துல. அதுக்கு முன்னாடி மாரியம்மன் ஊரா மாரியம்மன் கிடையாது. மொத்த நாட்டுக்கே ஒண்ணு, எல்லைக்கு ஒண்ணு அப்படிதான் இருக்கும். இப்ப சேலத்துல எடுத்தீங்கன்னா வீதிக்கு ஒரு மாரியம்மன் இருக்கு, உண்டா இல்லையா? நிறைய ஊர்ல வந்து இப்ப சேலம் ஈரோடுலாம் எடுத்தா மாரியம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு அதிகமா இருக்கும். ஏன் அந்த இடத்துல வந்து நடந்த சம்பவங்கள் வந்து அந்த மாதிரி. இப்ப வீட்டு தெய்வம் புரிஞ்சிருக்கும், குலதெய்வம் புரிஞ்சிருக்கும், இஷ்ட தெய்வத்துக்கு சொல்லுவோம். அதாவது நிறைய பேர் வந்து தெய்வ வழிபாடு செய்வாங்க. தெய்வ வழிபாடு செய்யும் போது அவங்களுக்கு என்ன தெய்வம் தெரியாது. அப்ப யாராவது சொல்லுவாங்க இந்த தெய்வத்தை உனக்கு நல்லா இருக்கும். அந்த தெய்வ வழிபாடு இல்லாம இருக்க இடத்துல இவங்க போய் கும்பிடும் போது அந்த இவங்களுக்கு எனர்ஜியானது அட்டாச்மெண்ட் ஆயிரும். அப்ப அது இஷ்ட தெய்வமா மாறி அதை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அது இஷ்ட தெய்வ வழிபாடு. இது பொதுவான விஷயம். இப்ப கைரேகைக்கு வருவோம். இவங்க பாரம்பரியமா வந்து தெய்வ வழிபாடு செய்யறாங்களா, குலதெய்வ வழிபாடு இருக்கா, பெண் தெய்வ வழிபாடு இருக்கா, இந்த தொடர்பு இருக்கா, தெய்வ வழிபாட்டு நிலை என்ன அப்படிங்கிறது கையில தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு சில ரகசியங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ரகசியங்கள் கையில அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த அடையாளத்தை வச்சு அந்த நிலை என்னன்னு தக்க வச்சுக்கலாம். இது வரைக்கும் கைரேகையினுடைய பேசிக் விஷயங்கள் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் இது கேட்கறதுக்கு எளிமையா இருந்துச்சா? சிறப்புங்க ஐயா, எளிமையான விளக்கம் ஐயா. நன்றி. நல்லது. வேற யாரும் கேட்கணுமா? சிவாய் நம்ம ஐயா, நான் திருச்சியில இருந்து வனஜா பேசுறேன் ஐயா. நீங்க வந்து இப்ப பெண் தெய்வம் வந்து பெண் குழந்தைகள் 12 வயதுக்குள்ள இருந்தா இறைவனடி கன்னி பெண் சொல்றீங்க. அதுலயே ஒரு இது சொன்னீங்க, ஆண் சொல்லி ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களும் தெய்வமா தான் இருப்பாங்களா ஐயா? 100% தெய்வமா இருப்பாங்க. ஓகே. ஏன் அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வீடுங்கிறது அவங்க சார்ந்து இருக்கனால அந்த வீட்டை விட்டு விலக மாட்டாங்க. அப்போ அவங்க வம்சாவளியும் போது 5 தலைமுறையும் போது இப்ப இருக்கவங்க பேரம்பேத்தி கணக்கு வந்துருவாங்கல்ல, அவங்க பாட்டி ஆயிருவாங்கல்ல. அந்த வம்சாவளி அப்ப தொடரும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சொல்லுங்கம்மா. ஐயா, இப்போ கர்ப்பத்துல இருக்கும் போது ஒரு 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் 10 மாசத்துல
குழந்தைங்க வந்து குழந்தை இறந்துடுறாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் அது சேரும். அதாவதுமா இந்த இடத்துல வந்து நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி. ஒரு ஜனனங்கிறது வந்து எப்ப ஜனனங்கிறது பூமிக்கு வந்து சுவாசம் எடுக்குதோ அப்பத்தாம அது கனவு. சுவாசம் எடுத்து அது வாழ்க்கையில வந்து ஜனிச்சு பூமியில வந்து ஜீவிதம் பண்ணணும். ஒரு வருஷ காலத்துல அந்த தொடர்புல இருந்துச்சுன்னா அது கணக்குக்கு வருமா? அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த தாய் தந்தையுடைய தன்மையை பொறுத்துதாமா அது தன்மை அமையுமா? பெரியம்மா இதுல வேற யாருக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? இருந்தா சொல்லுங்க, தெளிவு பண்ணிக்குவோம். ஐயா எனக்கு என்னன்னு சந்தேகம்னா எங்களுடைய நான் வந்து எப்படி பண்றேன்னா எங்க அத்தையை சாமி கும்பிடுறேங்க ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா, வீடியோல வாங்க ஐயா. நீங்க யாரு பேசுறீங்கிறது தெரியணும். ஐயா யாரு பேசுறீங்க? பேர் சொல்லுங்க முதல்ல பேசுறவங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க அத்தையை தான் சாமி கும்பிடுறேன். அப்பாவோட தங்கச்சி கர்ப்பிணியா இருக்கும் போது இறந்துட்டாங்க. அவங்கதான் எங்களுடைய வழி வழியா கொண்டு இடையில நிப்பாட்டிட்டோம். அதுக்கப்புறம் இடையில வந்து எங்க அப்பாவுக்கு போய் கம்பல்சரி வழிபடணும்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் வழிபடுறோம். நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து சேர்ந்தாதான் அவங்க தண்ணி சொல்றீங்க. அதாவது இந்த இடத்துல வந்து 2 விஷயம் இருக்கு. கன்னி தெய்வங்கிறது நான் சொன்னது வந்து 5ல இருந்து 7 தலைமுறைக்கு முன்னாடின்னு சொன்னேன். சொல்லும் போது 5 தலைமுறையில இருந்து 7 தலைமுறைக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னேன். இப்ப நீங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அந்த பிரசவத்துல வந்து அவங்க இறைவன் திருவடி சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த சம்பவம் நடந்த நேரத்துல வந்து ஏதாவது தெய்வ வழிபாடோ இல்ல தெய்வ குத்தமோ நடந்திருக்கும். அந்த தெய்வ வழிபாடோ நடந்திருந்தால் அந்த இடத்துல அவங்க இறைவனோட சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கணிதத்துல கணக்குல அவங்க அப்படி அந்த இன்னொரு விஷயம், அந்த இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் சத்தியத்தோட அந்த குடும்பத்தை விட்டு விலகாம இருந்திருப்பாங்க. அந்த வகையில சரியா? நல்லதுங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா ஒன்னும் இல்ல, எனக்கு குலதெய்வம் வந்து இப்போ ஒரு 2 வருஷமா தான் வந்து அப்பா வழியில தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பூஜையில வச்சு சொல்லியிருந்தாரு. அதாவது 3 தெய்வம், அந்த திரௌபதி அம்மன், கங்கை அம்மன், அங்காளம்மன், இந்த 3 தெய்வத்தை வச்சு. ஆனா நான் இப்ப எனக்கு 50 வயசு ஆகுது. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கலாம், என்னை பத்தி தெரியும். 50 வயசாயிடுனா நான் சின்ன வயசுல இருந்து அப்பா வழியெல்லாம் யாருமே அந்த குலதெய்வத்தை எடுத்து கும்பிடுறது இல்லை. அப்பா சரியில்லாம போயிட்டாரு. அது காரணம் வந்து என்னன்னு தெரியல. அம்மா வழிதான் கன்னி தெய்வம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் முறையா அப்பா வழிதான். அப்புறம் நான் ஜோதிடம்லாம் தெரிஞ்சது அப்பதான் இது பண்ணேன். 2010 இருக்கோம். ஆனா இப்ப ரீசெண்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த தெய்வம் தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையா கும்பிட்டு இருக்கோம். ஆனா அந்த நீங்க சொன்ன மாதிரி கைரேகைகளை நான் 2 இது வந்து வாஸ்துல அமைச்சிருக்கேன். வலது இல்லது இடம்னு சொல்லிட்டு மேலுக்கு வந்து வளர்த்துனா அதை பார்த்து சொல்லுங்க ஐயா. ஆனா எனக்கு இல்ல இந்த குலதெய்வம் தான் அப்படின்றது நான் இப்ப வந்து கும்பிட்டு இருக்கேன். அதுதான் ஊர்ஜிதமா எனக்கு அமையுமா தெரியுமா அப்படின்றது கேட்டுருக்கேன். ஏன்னா குலதெய்வம் கும்பிட்டவங்க எல்லாமே நல்லா வருவாங்க, கர்மாவை கழியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால அதை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஐயா. அதாவது நீங்க கேட்கிற விஷயம் வந்து, அதாவது எனக்கு நான் கும்பிடுறது சரிதானா? சிவா ஐயா, நாமக்கல் மனோகரனுங்க. இப்ப இந்த 7 தலைமுறைன்னு சொன்னீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. சிவராமன் சார், நீங்க கும்பிடுற தெய்வம் சரியான தெய்வமான்னு? ஆமா, காரணம் அதுல ஒரு காரணம் இருக்குங்கய்யா. எங்க அப்பா வந்து பெங்களூர்ல பிறந்தாரு. ஆம்பூர்ல வந்து வாழ்ந்து வேலூர்ல அம்மாவை கட்டிட்டு சென்னைக்கு வந்து வாழ்ந்தாங்க. ஆனா பூர்வீகம் வந்து பெங்களூர்னும் போது அந்த வழிதான் என்னன்னு தெரியல, சென்னையான்னு தெரியலங்க ஐயா. சிவராமன் சார் சொல்லுங்க ஐயா. சுருக்கமா கேட்கணும். சுருக்கமா சரிங்க ஐயா. பொது வெளியில இருக்கும்போது நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம 2 பேரும் பேசுறது எவ்வளவு பேசலாம். ஆமா ஐயா. உங்களுக்கு விளக்கம் நான் தரேன், கொஞ்சம் பொறுமையா. சரியா? சரிங்க. நன்றி. நல்லது நல்லது. வேற யாரும் வந்தீங்களே, சொல்லுங்க ஐயா. ஐயா மனோகரன் சார், சொல்லுங்க சார். ஐயா மனோகரன் கேட்கலாங்களா? இப்ப 7 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க கன்னி தெய்வமும் வீட்டு தெய்வம் சொல்றீங்க. அவங்களுக்கு மறுபிறப்புன்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அது இதுல பொருந்துமாங்க ஐயா?
தெய்வம்னு வந்துட்டா அவங்க பிறப்பு இருக்காது ஐயா. பிறப்பு இருந்தா தெய்வம் ஆக மாட்டாங்க. அது அவங்க தெய்வமா தான் இருக்கிறாங்க அல்லது மீண்டும் பிறந்துட்டாங்க, நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? உங்க கூட தொடர்புல இருந்தால் அவங்க பிறக்கலைன்னு அர்த்தம். உங்க தொடர்புல இல்லைன்னா பிறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அந்த தொடர்பை எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது? வழிபாட்டு முறையில தெரிஞ்சுக்கணும். எப்படிங்க? இயல்பு வாழ்க்கை முறையிலையும் வழிபாட்டு முறையிலையும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தொடர்புல இருக்காங்க. சரி, அது நம்ம உங்கள்ட்ட நான் கேட்டு தெளிவுபடுத்துங்க, எனக்கு கொஞ்சம் புரியல. சரி, நல்லது. ஐயா அம்மா மஞ்சுளாமா கொஞ்சம் இருக்குமா, ஒரு நிமிஷம் இருக்குமா? ஓகே ஓகே சார், ஓகே 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 சொல்லுங்க சார். கோபாலன் சார் சொல்லுங்க. கோபாலன் சார் மியூட் எடுத்துட்டு பேசுங்க. கோபாலன் சார் மியூட் எடுத்துட்டு பேசுங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்க சார். போன்ல மியூட் எடுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. எங்களுக்கு வீட்டு தெய்வம் இதுவரைக்கும் நாங்க வழியா கும்பிட்டது கிடையாதுங்க. ஆனா வீட்டுல கன்னிமார் தெய்வம் சொல்லி வச்சு ஆடி மாசம் வழிபட்டுக்கிட்டு வர்றோம். அது போதுங்களா? கன்னிமார்ங்கிறது வந்து சப்த கண்ணீர் சொல்றீங்க. சப்த கண்ணீர்ங்கிறது கோயில தான் சார் இருக்கும். இல்ல, ஆடி மாசம் நாங்க வந்து வீட்டுல கும்பிடுவோங்க. அதாவது பள்ளையம் போட்டு சாமி கும்பிடுறது வேற, வருஷ வழிபாடு. நான் சொல்ற கன்னி தெய்வம் வாரம் கும்பிடுற வழிபாடு, நித்திய வழிபாடு. நான் சொல்றது வருஷ வழிபாடு, பள்ளைய வழிபாடு, படையல். அதான் வீட்டு தெய்வம்ங்கிறது என்ன தெரியாதுங்க இதுவரையிலும். இல்ல, இருக்க நிலை என்ன தெரிஞ்சுக்கலாம் தான் இந்த வகுப்புடைய. நல்லது. ஓகே, நல்லதுங்க ஐயா, நல்லது. அதாவது யாருக்கு வேண்டுமானாலும் உங்களுடைய விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா என் நம்பர் கடைசியா கொடுப்பாங்க, லைன்ல வாங்க, உங்களுடைய முழு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? நல்லதுங்க ஐயா, நல்லது. நல்லது நல்லது. வேற யாருக்கு என்ன சந்தேகம் இருக்கா? சொல்லுங்கய்யா. நீங்க அடுத்து ஆரம்பிக்கலாம். ஓகே சார். அதாவது இப்ப நான் வந்து நேம்லாம் உங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சு விட்டுருக்கேன் சார். ஒரு 14 போட்டோஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அதுல வந்து பாக்குறதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து பாலாஜின்னு இருக்கு பாருங்க. பாலாஜி அவங்களுடைய ஒய்ஃப் 2 பேருக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பார்த்து சொல்லியிருக்கேன். அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஓகே. காஃபி இருக்கா? வாட்டர் பால் காய்ச்சல் இருக்கிறவங்க கவனிச்சுக்கோங்க. மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. பாலாஜி அவங்களுடைய கைரேகையும் அதே போல பாலாஜி ஒய்ஃபும் சேர்த்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் இட்லி போட்டு பால் காய்ச்சல். பாலாஜி சார் இருக்கீங்களா? பாலாஜி சார் ஐயா உங்களுக்கு சொல்றாரு, கேட்டுக்கோங்க. ஐயா உங்களுக்கு சொல்றாரு, கேளுங்க. நல்லது சார், நல்லது சார். பாருங்க. முத்துவேல் சார் மியூட் போடுங்க. தயவு செய்து அனைவரையும் மியூட் போட்டுக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் எல்லாம் பயனுள்ளதா இருக்கும் நமக்கு. முத்துவேல் சார். ஓகே. பாலாஜி சார் இருக்கீங்களா? இருக்காரு சார். இருக்கேன் சார். சார் உங்க போட்டோல மேல உள்ளது யாரு, கீழே உள்ளது யாரு? மேல உள்ளது சார். ரெண்டு ஒரே போட்டோ தான் அனுப்பிச்சிருக்கீங்க, வேற போட்டோ அனுப்பல. ஒரு ஆள் கீழே ஒன்னு இருக்கும் பாருங்க. கீழே ஒன்னு தனியா 2 மோதிரம் போட்டிருக்க கை யாரு, ஆனா பெண்ணா? கீழே உள்ளது ஆனா பெண்ணா? பெண் சார். பெண் சார். பெண் சார். மோதிரம் போட்டிருக்கிறது யாரு? என் ஒய்ஃப் சார். பெண் பெண். ஓகே. அதுல ஒரு கை ரேகை முழுசா இல்ல.
10 ரூபா இல்லையோ? சில்லறை அந்த வீட்டிலே சேரல. ஆமா ஆமா. தயவுசெய்து மத்தவங்க எல்லாம் மியூட் போடுங்க. பாலாஜி சார், கேள்வி என்ன சார்? சார் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? குலதெய்வத்தோட சாபம் இருக்கா, இல்ல அதே மாதிரி குலதெய்வ அருள் இருக்கா? அது மாதிரி அவங்களுக்கு மனசு நிம்மதி இல்ல, அது எதனால? அது மாதிரி அவங்க குழந்தை தத்தெடுக்கலான்றாங்க, அது எப்படி எடுத்தா நல்லா இருக்குமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு சார். அதுல எது சொல்ல முடியுமோ அதை பார்த்து சொல்லுங்க. கடவுளோட அருள் என்ன இருக்கும்? சார், உங்களுடைய தந்தை வழியில வந்து நீங்க ஆண் தெய்வ வழிபாடு செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பாலாஜி சார். பாலாஜி சார் மியூட் எடுத்துட்டு ஐயா பேசுறதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க சார். அதுல உட்கார்ந்த நிலையில ஒரு பெண் தெய்வம் இருக்கு, சரியா? ஆமா சார். ஓகே. அந்த ஆண் தெய்வ வழி, அதாவது நீங்க வந்து ரெகுலரா கோயிலுக்கு போற மாதிரி தெரியலையே சார். தொடர்பு வந்து பலமா இல்ல, பலகீனமா இருக்கு. சரிங்களா சார்? சரி சார். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி அப்புறம் கேட்டுக்கோங்க சார். ஐயா போன் நம்பர் கொடுக்குறேன் சார், தனிப்பட்ட முறையில நீங்க கேட்டுக்கோங்க நல்லா. சரி மேடம். ஓகே சார், ஓகே சார். சார் அடுத்தது ஈரோடு கோபாலா. ஈரோடு கோபாலன் இருக்கும் பாருங்க சார். ஈரோடு கோபால். கோபாலன் ஈரோடு. ஆமா ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்னுடைய கைரேகை அனுப்பி இருக்கிறேங்க. குலதெய்வம் வந்து ஒரு டவுட்டா இருக்குது. ஆனா குலதெய்வம் வழிபட்டு இருக்கிற ஒரு பெண் தெய்வம், அதே தெய்வம் தானா அல்லது வேறையாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குங்க ஐயா. குலதெய்வ வழிபாடு இருக்கு, அதே நேரத்துல வந்து உங்களுக்கு அது வந்து ரொம்ப பழமையான தெய்வம். குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 15 தலைமுறையா கும்பிட்ட தெய்வமா இருக்கும். ஆமாங்க ஐயா, அதான் வழிபட்டு இருக்கிறோம். ஆனா முன்னோர்கள் என்னங்கிறாங்கன்னா பெண் தெய்வம் தான் கும்பிட்டு இருக்கிறாங்க. பெண் தெய்வம் தான். ஆண் தெய்வம் துணையும் இருக்கு உங்களுக்கு. ஆண் தெய்வத்துடைய தொடர்பும் இருக்கு. அதுல ஆண் தெய்வம் வந்து பரிவார தெய்வமா இருக்கு. பரிவார தெய்வங்களா? சரிங்க. ஆமா, பரிவாரம் இருக்குது. அது மாதிரி கோயில் இருக்குதுங்க. நான் மெயின் வந்து மூலவர் வந்து பெண் தெய்வம் தான், அம்மன். மூலவர் பெண் தெய்வம் தான். பழமையான 15 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கு. சரிங்க, நல்லது. ஆனா உங்களுக்கு வந்து எதுலயுமே முடிவு எடுக்கிறதுல வந்து பெரிய பிரச்சனை இருக்கும். எதுவுமே சீக்கிரம் முடிவு எடுக்க மாட்டீங்க. ஆனா முடிவு எடுத்துட்டீங்கன்னா மாற மாட்டீங்க. சரியா? சரிங்க, சரிங்க. நல்லது. அடுத்து யாருமா? அடுத்தது வெறும் 4 கை மட்டும் இருக்கு ஐயா, நேம் இல்லாம. அவர் பேர் வந்து கேசவன். 4 கை மட்டும் இருக்குல்ல, பேர் இல்லாம இருக்கும். அவருடைய போன் நம்பர்ல வச்சு நான் இதை எடுத்திருக்கேன். கேசவன் ஐயா இருக்கீங்களா? சார் வீடியோல வரல. அவர் போன்ல தான் பாக்குறாரு. கேசவன் ஐயா இருக்கீங்களா? கேசவன் ஐயா. சிவகுமார். கேசவன் ஐயா போட்டோ இல்லையம்மா அதுல. 4 கை மட்டும் இருக்கு சார், பேர் இல்லாம. மைத்திலி வேற இல்ல, கேசவன் ஹஸ்பண்ட் போன்ல இருந்து அனுப்பிச்சிருக்கேன் மேம். அதான் கேசவன் சொல்லிட்டு போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. பட் அதுல பேர் இருக்காது, கை பக்கத்துல பேர் இருக்காது, வெறும் கை மட்டும் இருக்கும். அம்மா கையில கைதானம்மா? அம்மா கையில ஒரு என்னதாங்க சார்? நடுவுல ஒரு வெள்ளை கோடு இருக்க கையில, அந்த கைதானம்மா? ஆமாங்க சார். ஓகேம்மா. அம்மா உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப பலகீனமா இருக்குமா? இருக்கீங்களாம்மா? இருக்குங்க சார். ஐயா பேசும்போது ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. வீட்டுல கன்னி தெய்வம் இருக்குமா? அதுவும் பலகீனமா இருக்கு.
முழுமையான வழிபாடு நீங்க செய்யல. சரியாம்மா? மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு முனீஸ்வரன் கோயில் சொன்னாங்க சார். அதை வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கோங்க சார், இயர்லி ஒன்ஸ். ஆமா, குலதெய்வம் அது வந்து இயர்லி ஒன்ஸ்னா நீங்க சும்மா பேருக்கு போயிட்டு வரீங்க, ஆத்மார்த்தமா நீங்க நம்பி போகல. சொன்னாங்க போறீங்க, அவ்வளவுதான். சரியாம்மா? ஆமாங்க சார். நம்பி போனீங்கன்னா அவர் மாதிரி காப்பாத்துற தெய்வம் யாரும் இல்ல. அதுபோக உங்களுக்கு வீட்டு தெய்வம் இருக்கு. ஓகேங்க சார். நீங்க அது தனிப்பட்ட கேட்டுக்கோங்கம்மா. சரியாம்மா? ஓகேங்க சார். ஓகே, நன்றிங்க சார். நன்றி. நல்லது நல்லது. கஜராஜா திருப்பூர். கஜராஜா திருப்பூர். கஜராஜா திருப்பூர். கஜராஜா திருப்பூர். திருப்பத்தூர் வந்துட்டீங்களா சார்? திருப்பட்டூர். ஏதோ திருப்பட்டூர் 999760464343. எஸ் சார், எஸ் சார். சார் நீங்க ரொம்ப சொகவாசி சார். எல்லாரும் பார்க்க மாட்டீங்க சார், கரெக்டா? என்ன சார்? சிரிக்கிறாரே. எல்லாரையும் வேலை வாங்கிட்டு நீங்க வேலையே பார்க்க மாட்டீங்க. தெரியலையே சார், நீங்க தான் அப்படி சொல்றீங்க சார். நீங்க பெரிய சொகவாசி சார், உங்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிரும். உங்களுக்கு பிரச்சனையே சார். இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு குலதெய்வம் அனுகிரகம் இருக்கா, எங்க குலதெய்வம் என்னன்னு தெரியணும் சார். அதுக்காக நான் முதல்ல கை பார்த்த ரேகை சரிதானாங்கிறது நீங்க சொல்லணும். ஆமா இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தெய்வத்துக்கே போக முடியும். சரி சார், ஓகே சார். உங்களுக்கு வந்து சார் உங்க மன ரீதியான கற்பனைல உங்களுக்கு பிரச்சனை அதிகம். அதே நேரத்துல தெய்வ வழிபாடு நீங்க நினைச்சா கும்பிடுவீங்க, இல்ல கும்பிட மாட்டீங்க, கரெக்டா? ஆமா சார். தெய்வ வழிபாடு நீங்க செய்யலாம். உங்களுக்கு வந்து ஆண் தெய்வத்துடைய தொடர்பு இருக்கு, ஆனா பலகீனமா இருக்கு, பலமா இல்லை. ஓகேவா? ஓகே சார். வேற எதுனாலும் அப்ப தனிப்பட்ட மட்டும் கேட்டுக்குங்க. அடுத்து யாருமா? மைதிலி. 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 மைதிலி அம்மா இருக்கீங்களா? மைதிலி மேம் இருக்கீங்களா? குலதெய்வம் யாருன்னு கேட்டிருக்காங்க. மைதிலி மேடம். விஜயலட்சுமி, செல்வகுமார் அதான் இருக்கு. மைதிலி இல்லையம்மா. கவிதா இருக்கு, ராஜேஷ் கண்ணா இருக்கு. மைதிலி இருக்கு சார், அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. குலதெய்வம் யாருன்னு கேள்வியே கேட்டிருப்பாங்க. கோபாலன் ஈரோடு தான் இருக்கு. ஹலோ மைதிலிங்க. இருங்க அதான் எடுக்கிறேன். உங்களுக்கு தான் கோபாலன் ஈரோடுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க சார். இருங்கம்மா பாக்குறேன். சரி இல்லைன்னா கோபாலன் ஈரோடு சொல்லிருங்க, அதை டிக் பண்ணிக்கிறேன். சரிம்மா. ஏன்னா கஜராஜாக்கு அடுத்ததுதான் நான் மைதிலி அனுப்பிச்சேன். கோபாலன் ஈரோடு சொல்லியாச்சுமா. ஓகே சார், ஓகே. அப்ப நீங்க மைதிலிக்கு சொல்லிருங்க. மைதிலி வந்து கீதாராஜன் இருக்கு கோவை, கஜராஜன் திருப்பத்தூர் இருக்கு. அது ராஜேஷ் கண்ணா ரைட் ஹேண்ட் இருக்கு, அவ்வளவுதான். அதாவது இன்னும் 4 ராஜேந்திரன் இருக்கும் பாருங்க சார். திருவாரூர் ராஜேந்திரன். சரி, திருவாரூர் ராஜேந்திரன், அதுக்கப்புறம் தான் ராஜேஷ் கண்ணா, அதுக்கப்புறம் கவிதா, அதுக்கப்புறம் செல்வகுமார் அனுப்பிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் விஜயலட்சுமி பாலசுப்ரமணியன் அனுப்பிச்சிருக்கேன். இல்லம்மா என்கிட்ட இல்லம்மா. சரி மைதிலி இல்லைன்னா ராஜேஷ் கண்ணா சொல்லுங்க. சரி இல்லைன்னா நான் மறுபடியும் அனுப்பிச்சுறேன், நீங்க ராஜேஷ் கண்ணாக்கு சொல்லுங்க. சரிம்மா, ராஜேஷ் கண்ணா. ஐயா உங்களுக்கு லைனா சொல்லுங்க, மேடம் டிக் பண்ணிக்கிட்டேன். ராஜேஷ் கண்ணா ரைட் ஹேண்ட். ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. குலதெய்வத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லையா ஐயா. வழிபாடு இருக்கா? இருக்கு ஐயா. என்ன சாமி? ஐயனாருங்கய்யா, திருவேட்டை போட்டு ஐயனாருங்கய்யா, தென்காசி பக்கத்துல இருக்கு. சொரிமுத்து ஐயனா இருக்கு இல்லையா, அதோட பிடிமண் எடுத்து கும்பிடுறேன். பிடிமண் வச்சு கும்பிடுறீங்க, கரெக்ட். சொரிமுத்து ஐயனாருங்கிறது பூர்வீகம், அங்க இருந்து பிடிமண் எடுத்து வந்து அங்க இதுகிட்ட சங்கரன் கோயில் பக்கத்துல. நீங்க வந்து நேரடியா அடிப்படைக்கு போறது நல்லது. பெரிய கோயிலுக்கே போறது நல்லதுன்றீங்களா? ஆமா, இங்க தொடர்பு இல்லாமல் இருக்கீங்க. அப்படிங்களா? எந்த கொஞ்சம் இதா இருந்துச்சு. இப்பதான் எல்லாம் சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் சிறப்பா எல்லாம் கொண்டாடினாங்க. ஐயா, அம்மாங்கிறது அம்மா.
ஐயா ராஜேஷ் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. அதாவது எடுத்துருவாங்க கொண்டு அம்மாங்கிறவங்க அம்மா, அம்மாவுக்கு தங்கைனா சித்தி, அம்மாவுக்கு அக்கானா பெரியம்மா. ஒரு முறை வரும், கண்டிப்பா மாறுங்க, கண்டிப்பா மாறு. ஆமா ஆமா, அம்மா அம்மா தான், தாய் தாய் தான். கரெக்ட் கரெக்ட் தான். ஆனா எங்க தகப்பனார் எல்லாம் இதுதானே வழிமுறையா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரு அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் இல்லையா? இது அது இல்லையா ஐயா? என்ன சொல்றேன், நான் இதை கும்பிட வேணாம்னு சொல்ல, நீங்க வந்து இங்க எப்ப வேணாலும் கும்பிடுங்க, வருஷம் ஒரு முறை அங்க போயிட்டு வந்துருங்கன்னு சொல்றேன். சரி, ரைட் ரைட் ரைட். சரி, இது நல்லது ஐடியா. ஓகே 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 ஓகே. நான் வேண்டான்னு சொல்லல, தெய்வ வழிபாடு செய்ய வேணாம்னு சொல்லல, செய்யுங்க. அங்க வருஷம் ஒரு முறை போய் அங்க போய் அவரை திருப்திப்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கூடுதலா இருக்கும். நல்லதுங்க ஐயா, வழிபாடு பண்றீங்க. சரிங்க ஐயா. ஆனால் இப்ப நீங்க கும்பிடுற தெய்வத்தினுடைய தொடர்பு வந்து உங்களுக்கு வந்து பலமா கையில காமிக்கல. அப்படிங்களா? ஆமாங்க ஐயா. அடுத்த வெட்னஸ்டே 23 2 days முன்னாடி தான் ஐயா சொல்லுங்க. சொல்லுங்க வலுப்படுத்த என்னங்க பண்ணலாம்? அது தனிப்பட்ட முறை கேட்டுக்கலாங்களா? கேட்டுங்க. நல்லது நல்லது. அடுத்து யாருமா? ஈஸ்வரி பாருங்க. ஈஸ்வரி, விஜயலட்சுமி, ஈஸ்வரி, கவிதா இருக்கு, ராஜேஷ் கண்ணா இருக்கு, கோபாலன் இருக்கு. ஈஸ்வரி, ஈஸ்வரி, சத்யா இருக்கு. வந்துருச்சு இருக்கு. ஈஸ்வரிக்கு மேலதான் மைத்திலையும் இருக்கும் பாருங்க. வரமா 4 போட்டோ வரிசையா வந்திருக்கேம்மா. 4 போட்டோ பாலாஜிக்கு 4 போட்டோ அமைச்சிருக்கீங்க, அதானம்மா? பாலாஜிக்கு கீழே. ஆமா ஆமா, அது முடிஞ்சிருச்சு. பாலாஜிக்கு முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்து பாலாஜி அவங்க ஒய்ஃபும் போட்டிருந்தாங்கல்ல, அதான் ஃபர்ஸ்ட் வந்தது. சரி, இப்ப ஈஸ்வரி சொல்லுங்க. ஈஸ்வரி ராஜேந்திரனா? ஈஸ்வரி கொடைக்கானல். வாங்கம்மா. ஈஸ்வரிமா, ஈஸ்வரி இருக்கீங்களா? இருக்கேங்கம்மா. ஓகே, கேளுமா ஐயா. சொல்லுங்க ஈஸ்வரி அம்மா. சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கா? பயம் இருக்குங்கய்யா. அந்த பயம் எதுக்கு இருக்குன்னே உங்களுக்கு தெரியாம இருக்கு, கரெக்டாமா? இல்ல, இந்த டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேங்கய்யா, அது மட்டும் தான். மத்தபடி வேற எதுவும் பயப்படலங்கய்யா. இல்லம்மா, வெளியில வந்து நீங்க சிங்கமா காமிச்சுக்குவீங்க, எல்லாரையும் மிரட்டி வைப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து இது சரியா வருமா, தப்பா வருமா, மாறிடுமா, மாறாதான் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. சரியாம்மா? அது உண்டுங்கய்யா. உண்டுங்கய்யா. உண்டுமா. அதே நேரத்துல உங்க குலதெய்வம் வந்துமா ஆண் தெய்வம். ஆண் தெய்வம் வந்து ரொம்ப வழிபாடு செய்யறீங்க, கொஞ்சம் இஷ்டப்பட்டு செய்யற மாதிரி இல்லம்மா. சரியா? பெண் தெய்வங்கய்யா, எங்களுக்கு சப்த கன்னிமார்கள். அம்மா, அதாவது பரிவார தெய்வம் அங்க இருக்கா? குதிரை மேல வர சாமி இருக்கா? இல்லங்கய்யா. அம்மா அபி காவி கலந்துட்டா? ராஜேந்திரன் ஐயா மியூட் போடுங்க ஐயா. பேச மத்தவங்க எல்லாம் மியூட் போட்டுருங்க தயவு செய்து. ஐயா ஈஸ்வரிக்கு சொன்னதுக்கு அப்புறம் ராஜேந்திரன் வரலாம். ராஜேந்திரன் சார் நான் மியூட் போடல. எம்மா ஈஸ்வரி அம்மா. பேசுங்க ஐயா. அம்மா, அந்த சப்த கண்ணீர் வழிபாடு என்னமா பண்றீங்க? அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமி போயிட்டு இருந்தோங்க ஐயா, திருச்சியில இருந்த வரைக்கும். இப்ப இங்க கொடைக்கானல் வந்ததுனால நாங்க ஊருக்கு போற நேரம் போயிட்டு வருவோங்க ஐயா. சரிம்மா, இந்த வழிபாடு வந்து தொடர்ந்து செய்யுங்க, கொஞ்சம் பலப்படுத்துங்க, பலம் இல்லாம இருக்குமா. சரிங்க ஐயா. நல்லதுமா, வாழ்த்துக்கள். அடுத்துமா. நன்றி ராஜேந்திரன். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது ராஜேந்திரன் சார். கடுமையான உழைப்பாளி,
ஐயா பகவானே வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்வி என்ன? சொல்லுங்க ஐயா. சார் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க சார். பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்காங்க. குலதெய்வ வழிபாடு துரோதயம் இருக்காங்க. அக்கா வந்து கும்பிட்டு ஐயா உங்க வாய்ஸ் கிளியரா இல்லைங்க ஐயா. என்ன அப்படிங்கறதான் கேள்வி. ஐயா நீங்க வந்து பைரவர் வழிபாடு செய்யுங்க ஐயா. உங்களுக்கு பைரவர் வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லாமே மாறும் ஐயா. பைரவர் வழிபாடு சனிக்கிழமை செஞ்சுக்கிட்டு வாங்க, எல்லாம் மாறும். சரிங்களா ஐயா? சரியா சரியா. நல்லது நல்லது நல்லது. அடுத்து யாருமா? ஷியாமலா. ஷியாமலா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டுருக்காங்க ஐயா. மியூட் போட்டுக்கோங்க ஐயா. ராஜேந்திரன் சார் மியூட் போட்டுக்கோங்க. ராஜேந்திரன் சார் மியூட் போட்டுக்கோங்க சார். ஷியாமலா பாருங்க சார். வரமா வரமா வரமா. மைத்திலி, சத்யா, அரசாங்க வேலை கிடைக்குமா? ரைட், ஓகே. அம்மா ஷியாமலா அம்மா, உங்களுக்கு வயசு என்னம்மா ஆகுது? ஐயா 29ங்க ஐயா. நல்லது, வாழ்த்துக்கள்மா. இப்ப என்ன தசாபதி நடக்குது தெரியுமாம்மா? குரு திசையில சுக்கிர புத்தி நடக்குதுங்க ஐயா. நல்லதுமா நல்லதுமா. அம்மா நீங்க முயற்சி செய்யறீங்க, ஆனா வந்து உங்களுக்கு வந்து அது அமையறது வந்து தள்ளிக்கிட்டே போகுது. சரியாம்மா? இப்பதாங்க ஐயா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்பதாங்க ஐயா ஸ்டார்ட் பண்றேங்க. உங்களுக்கு சூரியன் எந்த பாவத்துல இருக்காருமா? லக்னத்துல? கன்னி 10வது இடத்துலங்க ஐயா. சரிம்மா. சிறப்பு. ஆனா ராகுவோட சேர்ந்து இருக்காருங்க ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்ல. அதாவது வேலை கிடைக்கும், 2028ல கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? சரிங்க ஐயா. ஆனா நீங்க சூரிய வழிபாடு செய்யணும், குலதெய்வ வழிபாடு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நம்புறீங்க, தெய்வத்தை நம்புறீங்க. நீங்க நம்புற விஷயம் வந்து உங்க கையில பரிபூர்ணமா இருக்குமா? வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. ஐயா மைத்திலி இன்னொரு கேள்விங்க ஐயா. சொல்லுங்கம்மா. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அடிக்கடி வருதுங்க ஐயா. அதுதான் வேற எதுவும் இல்லைங்க ஐயா. அது நேர்ல கேட்டுக்கலாமா? நேர்ல கேட்டுக்கலாமா? ஒருத்தருக்கு ஒரு கேள்வி கேளுங்க, ஏன்னா நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. ஐயா மைத்திலி நேம் சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு சொல்லிருங்க. மைத்திலி பேசுறேங்க. மைத்திலி அவங்க அம்மா பேசுறேங்க. இருங்க ஐயா எடுத்துக்கிட்டோம். ஐயா எடுத்துக்கிட்டோம், இருங்க. வர வர வர. சத்யா, ஈஸ்வரி, பாலாஜி இருக்கு, ஈஸ்வரி இருக்கு, அரசாங்க வேலை கிடைக்காம சொல்லியாச்சு. சத்யா இருக்கு. மைதிலி 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 போதண்டா. மைதிலி தான் பேசுறேங்க. குலதெய்வமும் தெரியல எதுவும். மேற்கொண்டு கோர்ட்டு கேஸ் வழக்கு இப்படியே போயிட்டு இருக்கு. எனக்கு 70 வயசு ஆகுதுங்க. கையில அந்த உழைப்பு வந்து கையில தெரியுதுமா. அம்மா குலதெய்வம் நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்கம்மா. உங்க தந்தை அதாவது பிறந்த இடத்துல தந்தை வழியில வந்து பெண் தெய்வ வழிபாடு இருக்கு. சரியாம்மா? ஆமாங்க. கணவர் வழியில வந்து ஆண் தெய்வ வழிபாடு ரொம்ப பலகீனமா இருக்கு, மறைஞ்சு போயிருக்குமா. அதான் எதுன்னே தெரியலங்க சார். அது உங்க ஜாதகத்தை பார்த்தா ஓரளவுக்கு அனுமானம் பண்ணலாமா. நீங்க அப்புறம் தனிப்பட்ட முறையில கேட்டுக்கீங்கம்மா. சரிங்க. கோர்ட்டு கச்சேரின்னு இருக்கு. 70 வயசு ஆகுதுங்க. இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கு. சொத்து வகை எல்லாத்துக்கும் விடை கிடைக்குமா. ஒண்ணும் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்றேன், நீங்க செய்யுங்க, சரியாயிரும். சரியாம்மா? சரிங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்புறம் கேட்டுக்கோங்க. நீங்க வேற அடுத்த கேள்வி மஞ்சுளாமா? கவிதா. அடுத்தது கவிதாயா?
இந்த வரமா மத்தவங்களை மியூட் போட்டுக்க சொல்லுங்கம்மா. தயவு செய்து மத்தவங்க மியூட் போடுங்க. பேர் சொல்றவங்க மட்டும் ஓபன்ல வச்சுக்கோங்க. கவிதா இருந்தீங்கன்னா ஓபன்ல வச்சுக்கோங்க. கவிதா இருக்கீங்களா? சொல்லுங்க ஐயா. ஓகே, பேசுங்க. உங்க கேள்வி என்னம்மா? வீட்டு தெய்வம் நாங்க வந்து வழிபடுறது இல்ல. அது யாரு என்னன்னு எனக்கு தெரியல. கவிதாமா வீடியோல வாங்க. சொல்லுங்க ஐயா. உங்க கேள்வி திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. வீட்டு தெய்வம் வந்துட்டு என்னோட மாமியார் எல்லாம் வழிபடுறது இல்ல, அதனால நானும் வழிபடுறது இல்ல. தெய்வ வழிபாடு ரொம்ப பலகீனமா இருக்குமா? நம்பிக்கையான வழிபாடு நடைபெறவில்லை. சரியா? அதாயா மாமியாரே கும்பிடுறது இல்லைங்கவோ இவங்களும் கும்பிடுறது இல்லையா? இல்ல, தெய்வ வழிபாடு இல்ல, அங்க தெய்வ வழிபாடு இல்ல. ரெண்டாவது விஷயம் வந்து இவங்க வந்து எதையுமே நம்ப மாட்டாங்க. சுவாமியே வந்தாலும் ஐடி கார்டு கேட்பாங்க. கவிதாமா கரெக்டா? அப்படியா? அப்படியெல்லாம் இல்லையா. நீங்க வந்து தெய்வம்னா எனக்கு அடையாளப்படுத்துங்கன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு அந்த தெய்வத்துக்கிட்ட வந்து, அதாவது தெய்வத்தை ஆனா நம்பிக்கை ரொம்ப குறைவா இருக்கு, பலம் இல்லாம இருக்கு. நீங்க நம்பினீங்கன்னா தெய்வம் வரும். தெரியாமா? சரிங்க ஐயா. ஏன்னா உங்க மனசு வந்து தெளிவான மனசு, பதட்டம் இல்லாம எல்லாத்தையும் பிளே பண்ணுவீங்க, ரொம்ப தெளிவா பிளே பண்ணுவீங்க. ஆமாங்க ஐயா. நல்லது, வாழ்த்துக்கள்மா. அடுத்துமா மஞ்சுளாமா. அடுத்துமா செல்வகுமார் ஐயா. டிவி போட்டு நியூஸ் போயிட்டே இருக்கு சத்தமா. வணக்கம் ஐயா. தயவு செய்து மியூட் போட்டுக்கோங்க மத்தவங்க. செல்வகுமார் சார் சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? வணக்கம் ஐயா. இப்ப குலதெய்வம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி. ஆனா அதற்கு பின்னாடி பல கதைகள் சொல்றாங்க. வீடியோல வந்திருக்கீங்களா நீங்க? வந்திருக்கீங்க. வீடியோல வரல சார். உங்க ஃபேஸ காமிங்க. முகத்தை காமிச்சீங்கன்னா உங்க சாமி என்கிட்ட பேசும் சார். கேள்வி கேக்குறாங்க, வீடியோவை ஓபன் பண்ணிக்கங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சொல்லுங்க சார். இல்ல அதுதான் குலதெய்வம் நாங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரி. இப்ப கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து நம்ம அவங்க ஒருத்தவங்களை நாங்க நம்பி, எங்க தாத்தா வந்து ஒருத்தரை வச்சிருந்தாங்க. அவங்க வந்து வேற ஒருத்தருக்கு அதை விக்கிறதா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அத வந்து நாங்க வந்து கொஞ்சம் விற்க கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப அப்படியே இருக்கு. அதோட பூர்வீக இடமும் நம்ம இந்த இடத்துல தான் இருக்குங்கிறத ஓரளவு கேதர் பண்ணி எடுத்துட்டோம். சரி. இப்ப நம்ம சரி இவங்க ஏதோ இந்த இடத்துல பிரச்சனை பண்ணுனாங்க, அவங்க விக்கிற அளவுக்கே வந்துட்டாங்க அந்த இடத்த. சரி வித்துட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த பழைய இடத்துக்கே போய் கும்பிட்டுறலாமா அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கோம். சரி. அதாங்க என்னன்னு. அந்த குலதெய்வத்துல பெண் தெய்வம் சம்பந்தப்படுது, சரியா? ஆமாங்கய்யா. ஆனா பெண் தெய்வம் பலமா இல்ல, பலகீனப்படுத்தப்பட்டு இருக்கு. சரிங்கய்யா. சரியா? அதே நேரத்துல வந்து உங்களுக்கு உங்க தாய் வழியில வந்து வழிபாடு வந்து சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு, அம்மா வழியில. சரிங்க. சரியா? தெரியலங்க அது என்னன்னு. இல்ல, தாய் வழியில அவங்க மாமா, அவங்க தாய் வழி தாத்தா, அவங்க வழிபாடு எல்லாம் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஆண் தெய்வ வழிபாடு இருக்கு, பெண் தெய்வ வழிபாடு இருக்கு. அப்பா வழியில உங்களுக்கு பலம் இல்லாம இருக்கு, சரியா? இல்ல கும்பிட்டுக்கிட்டு தாங்க இருக்கோம். அப்பா வழியிலையும் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஐயா, சாதாரணமா கும்பிடுறது வேற, சாமி வந்து பலத்தோட இருந்து கும்பிடுறது வேற. சரிங்க. கும்பிடுறதுங்கிறது வந்து தொடர்பு மட்டுமே, செயல்பாடுங்க நடக்கல. சரிங்க. அந்த வழிபாடுக்கு உண்டான சில விஷயங்கள் இருக்கு, அது அப்புறமா கேட்டுக்குங்க, சரியா? சரிங்க. நல்லது. அடுத்து யாருமா? விஜயலட்சுமி பாலசுப்ரமணியன். வாங்க. வந்துட்டேன் சார். உங்க கேள்வி என்னம்மா? குலதெய்வம் அனுகிரகம் இருக்குங்களா சார்? கொஞ்சம் கேமராவை நல்லா வைங்கம்மா. நல்லது. கேமரால வந்தா கோபி சார்.
நமஸ்காரம் சார். நமஸ்காரம் நமஸ்காரம். அம்மா உங்க குலதெய்வம் வந்து ஆண் தெய்வமா, வீட்டுல ஒரு பெண் தெய்வம் இருக்குமா, சரியாமா? குலதெய்வம் மலையனூர் அங்காளம் சார். அம்மா வீட்டுல ஒரு கன்னி தெய்வ வழிபாடு நடக்குது. விஜயலட்சுமிமா வீட்டுல கன்னி தெய்வம் இருக்காமா? இல்ல சார், அப்படி எதுவும் இல்லைங்க சார். இருக்குமா, என்னன்னு கேட்டு விசாரிங்க. உங்களுக்கு வந்து சூலாயுதம் கொண்ட சாமி வழிபாடு, துர்கை வழிபாடு அதுவும் நடக்குது. அந்த அந்த தெய்வத்துக்கு கையில சூலாயுதம் இருக்கும், இருக்கா? அங்காளம்மன் தான் சார் குலதெய்வம் எங்களுக்கு. சரிம்மா, அந்த சாமி கையில சூலாயுதம் இருக்காமா? இருக்கு சார். அந்த வழிபாடு நடக்குதுமா. அனுகிரகம் இருக்குங்களா? அனுகிரகம் வந்து அங்காள பரமேஸ்வரி அனுகிரகம் இருக்கு, ஆனா வீட்டு தெய்வம் பலம் இல்லாம இருக்கு. வீட்டு தெய்வம் யார் சொல்ல வரீங்க? கன்னி? ஆமா 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 ஆமா, இருக்கு இருக்கு இருக்கு, என்னன்னு விசாரிங்க. பாருங்கம்மா. அடுத்து யாருமா? ஐயா உங்க இதுல வந்திருக்கத அனுப்பிச்சுடுங்க, எனக்கு வந்ததெல்லாம் அனுப்பிச்சு விட்டேன். இப்ப சப்போஸ் மறுபடியும் அனுப்பிச்சிருக்காங்களான்னு இனிமே பாக்கணும். உங்க போனுக்கு வந்திருக்கு பாத்துருங்க. ஏமா இன்னும் எவ்வளவு நேரம் பேசலாம்? மணி 8:15. இன்னொரு 8:15, இன்னொரு 10 நிமிஷம் வேணா பேசுங்க சார். ரைட், ஓகே. வேற யாரும் கேட்க வேண்டி இருக்கீங்களா? சொல்லுங்க. சிவாய் நம்ம ஐயா வனஜா அனுப்பிச்சிருக்கேன் ஐயா, திருச்சியில இருந்து. வரமா, உங்க என்ன பேர்ல அனுப்பிச்சிருக்கீங்கம்மா? வனஜான் ஐயா அனுப்பிச்சிருக்கேன். இல்லம்மா, யார் போனுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க? ஐயா போனுக்கா எனக்கா? இந்த இதுல இந்த லிங்க்ல தான் அனுப்பிச்சிருந்தேன். நட்சத்திர சுடர்மணி இதுலயா? ஐயா இப்ப வந்திருக்கும் பாருங்க. அம்மா வல்லையம்மா. அம்மா வாசுதி அனுப்பியிருக்கேம்மா. எனக்கு விஜயலட்சுமி வரையும் தான் இருக்கு. விஜயலட்சுமி பாலசுப்ரமணியம் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் அது வரைக்கும் தான் நான் அனுப்பிச்சேன். அது வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அவங்க இந்த இதுலயே அனுப்பிச்சிருக்கேன்றாங்க, நட்சத்திர சுடுமணி. இந்த லிங்க்லயே வந்திருக்கான்னு பாப்போம். ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. வேற யாரு கேட்க வேண்டிய யார் இருக்கீங்க? கீர்த்தனா சார். அம்மா வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம். கீர்த்தனா, எனக்கு வந்து 2 வயசு ஆகுது குழந்தைக்கு. அம்மா யார் பேசுறதுன்னே தெரியல, வாய்ஸ் விட்டு விட்டு வருதுமா. கிளியரா பேசுங்க. கீதாவா? கீர்த்தனா பேசுங்கம்மா. தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். குலதெய்வ கோயில்ல மொட்டை அடிக்கல பாப்பாவுக்கு, அதனால எதுவும் பேசுறது கேக்குதா? கேக்குதுமா, சொல்லுங்க. குலதெய்வ கோயில்ல போய் நாங்க மொட்டை அடிக்கல, கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்னால. அதனால தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் எடுத்துட்டோம் குழந்தைக்கு, எங்க பாப்பாவுக்கு. இதுக்கு இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சார்? ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? சார் சொல்லுங்கய்யா. கேக்குது. சரிங்கம்மா. நான் வரையும் ஒரு கட்சி இப்போ ஒரு கீர்த்தனாமா. அவங்களுடைய கேள்வி என்னன்னா, அவங்க வந்து வேறொரு குலதெய்வத்துக்கு எடுக்க வேண்டிய முடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோயிலே எடுத்துட்டாங்களாம். அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. நல்லா சொல்லாம கவனமா கேட்டுக்குங்க. கீர்த்தனாமா, சொல்லுங்கய்யா. அந்த கோயிலுக்கு போயிட்டு மத்தவங்க தயவு செய்து மியூட் போட்டுட்டாங்க. கீர்த்தனாமா, சொல்லுங்கய்யா. நீங்க அதாவது
அந்த கோயிலுக்கு நீங்க என்ன உங்க எந்த கோயிலுக்கு முடிய இருக்குன்னு சொல்றீங்களோ அந்த கோயிலுக்கு போய் தெய்வ வழிபாடு செஞ்சு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துருங்க. ஒத்தப்படையில அபிஷேகம் பண்ணுங்க. பால், தயிர், பன்னீர் அந்த மாதிரி ஒத்தப்படையில அபிஷேகம் பண்ணுங்க. சரியா? சரிங்க ஐயா. பண்ணிட்டு அந்த சாமி கிட்ட நான் வருஷம் முடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. சரிங்க ஐயா. சொல்லிட்டு அந்த வருஷம் முடி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சுவாமிக்கு வந்து திருப்பி அந்த அபிஷேகம் பண்ணிட்டு வந்த ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி அந்த சுவாமிக்கு அந்த அந்த வருஷம் முடி எடுக்கிற அன்னைக்கு திருப்பி அபிஷேகம் பண்ணுங்க. அந்த சுவாமி வந்து நீங்க செய்யறத பிரார்த்தனையை ஏற்றுக்குவாங்க. சரியாம்மா? ஆனா அங்க போறதுக்கான வழி கிடையாது ஐயா. ஏம்மா? வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படி சொல்லக்கூடாதுமா. ஏன்னா குலதெய்வங்கிறது வந்து அது வரலையேன்னு கவலைப்படும். அப்ப நம்ம செயல்பாடுல வந்து அது வந்து தடை வந்துகிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க தனிப்பட்ட முறையில போன் பண்ணி கேட்டுக்குங்க. மத்த விவரங்கள் சொல்றேன். சரியாம்மா? சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. யாரு ஐயா பேசுறீங்க? பேர் சொல்லுங்க ஐயா. தெய்வபாலன், சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். தெய்வபாலன், உங்க முகம் எனக்கு தெரியுதா? தெரியுது ஐயா. ஸ்கிரீன்ல வாங்க. வீடியோ போட்டிருக்கேன் ஐயா. பாருங்க ஐயா. தெய்வபாலன் காணமே. மகமாயி தாசன் இருக்கும். மகமாயி தாசன். வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. சொல்லுங்க ஐயா. குலதெய்வ போட்டோ இது குழுல அனுப்பியிருக்கேன். என்னோட கை இது உங்களுடைய தனிப்பதிவுக்கு அனுப்பியிருக்கேன். இந்த இருங்க ஐயா பாக்குறேன். அரே ராம், அரே ராம். என்ன பேர்ல அனுப்பிச்சிருக்கீங்க தெரியலையே. வெளியூர் நம்பரா இருக்கும் பாருங்க. இப்போ உங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு வணக்கம் போடுறேன். நீங்க அந்த மெசேஜ் பாருங்க. 80-135-006. ஆமா ஆமா. ஓகே. உங்களுக்கு ஒரு வணக்கம் போட்டிருப்பேன். வந்து சாந்தவள்ளி மாரியம்மன் பண்ருட்டி. ஓகே. கைரேகை மேல அனுப்பியிருப்பேன். மேல இருக்கும். இந்த பாக்குறேன். ஓகே. கைரேகை வந்திருக்கு. கேள்வியை கைரேகைக்கு கீழே பதிவு பண்ணிருப்பேன். வரேன். அது சிறப்பாக ஜூம்ல இப்ப நான் கனெக்ட்ல இருக்கேன். பட் எங்க என்னோட இப்ப நான் உங்ககிட்ட ஆப்ஷன் கேட்கணும். எப்படி கனெக்ட் ஆகும்? ஜூம் மீட் பாரு. ஜூம் கனெக்ட் எப்படி கரெக்ட். அவங்களுக்கு பேசணும். ஐயா உங்க கேள்வி புரியல ஐயா. அதாவது புதிய தொழில் இது. இது ஒரு சேவை பற்ற தொழில் இது. நிறைய பேருக்கு வந்து அவங்க மரணம் அடைஞ்ச பிறகு அவங்க அஸ்தியை வந்து காசில கரைக்கணும்னு ஒரு ஏக்கம் இருக்கும், விருப்பம் இருக்கும், இல்ல ஒரு பிரார்த்தனை இருக்கும். எல்லா குடும்பங்களாலும் இயலாது. சில பேர் வசதி குறைவா இருக்கலாம், அல்லது ஆரோக்கியமா இருக்கலாம், அல்லது நேரம் கிடைக்குமா. ஸோ இவங்க சார்பா அவங்களுடைய அஸ்தியை கொண்டு போய் அதுக்கான முறையான பூஜைகளை செய்து கங்கையில கரைச்சி அவங்களுக்கு மோட்சத்துக்கு வழிவகுக்கிறது. சில குடும்பங்கள் அவங்க வர முடியுமா அப்படின்னாக்கா அந்த குடும்ப சார்ந்த நபர்களை அழைச்சிட்டு காசிக்கு போய் அதே முறைகளை செஞ்சு அவங்கள நல்லபடியா ஊருக்கு வழி அனுப்பி வைக்கிறது. இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. உங்களுக்கு 10ஆம் அதிபதி யாரு? கேக்கல ஐயா. 10ஆம் பாவாதிபதி யாரு? கும்ப லக்னம் 10ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் ரிஷபத்துல 4ஆம் வீட்டுல. சனீஸ்வர பகவான் எங்க இருக்காரு? சனி பகவான் லக்னாதிபதி வந்து மகரத்துல இருக்கார். கேது பகவான் சேர்ந்து இருக்கார். சிறப்பு. நல்லா செய்யலாம், தாராளமா செய்யலாம், அருமை செய்யுங்க. ஆனா இது வந்து தொழில் கிடையாது, சேவை. ஆமா, ஒரு சேவையா. சேவைன்னு தான் சொல்லணும். தொழில்னு சொன்னா அது ஈடு வரும், சேவைக்கு ஈடு வராது. நீங்க புண்ணியத்தை சேர்க்க பாக்குறீங்க, அது சேவையில தான் வரும், தொழில்ல வராது. ஆமா, நீங்க தாராளமா செய்யலாம். சில விஷயங்கள் இருக்கு, நீங்க தனிப்பட்ட பதிவுல கேட்டுக்குங்க. சரிங்களா சார்? சரி ஐயா. பொது வெளியில அது சொல்ல முடியாது. ஆமா, கண்டிப்பா தனிப்பட்ட பதிவுல கேட்டுங்க. நன்றி, நன்றி ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா சென்னையில இருந்து இளவரசன் பேசுறேங்க ஐயா.
ஐயா சென்னையிலிருந்து ஜீன விஜயன். விஜயன் விஜயன் சொல்லுங்க சார். ஆமா ஆமாங்க ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. நமஸ்காரம் ஐயா. சொல்லுங்க. எனக்கு 57 நடக்குதுங்க. 57 இயர்ஸ் ஓல்டுங்க. பொருளாதார முன்னேற்றம் அடையணும், குலதெய்வ ஆசீர்வாதம். சரி, சொல்யூஷன் நான் கைரேகை போட்டேன், குரூப்ல போட்டிருந்தேன். இந்த வாஸ்து இதுங்க, அதான் பார்த்தேன் லிங்க். நம்ம வாஸ்து குரூப்ல போட்டிருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. இந்த பாக்குறேன். விஷாந்தன் போட்டிருக்கீங்களா? அதுவா? இல்ல ஜீன விஜயன், JING ஜீன விஜயன் விஜயன் போட்டிருக்கீங்களா? நாராயணன் சென்னை வந்திருக்கு, யூனிவர்ஸ் வந்திருக்கு, சுகந்தா வந்திருக்கு, சுவாமிநாதன் வந்திருக்கு, மனோகரன் வந்திருக்கு, வாசவி வந்திருக்கு, சுகந்தனா வந்திருக்கு, முத்துவேல் வந்திருக்கு, தேன்மொழி, விஜயலட்சுமி, உமா, யூனிவர்ஸ், வனஜா, தேன்மொழி, வனஜா. ஐயா நான் தான் ஐயா. அம்மா வரமா இருங்கம்மா, அந்த ஐயா பாக்குறேம்மா. ஐயா அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்றாரு, பார்த்துட்டு வரேம்மா. சீனிவாசன், கஜராஜா, சுகீர்தரன். அடுத்து ஐயா எத்தனாவது போட்டோ அனுப்பிச்சிருக்கீங்களா? எதுவும் தெரியுதா உங்களுக்கு? ஒரே நிமிஷம் ஐயா. கோமதி, கணம், இளங்கோவன், சிவசங்கர், தனிகாச்சலம், கீதா ஸ்ரீரங்கம், அது வரையும் இருக்கு. ஆனா உங்க போட்டோ என்ன பேர்ல இருக்கு இல்லையே? ஜீன விஜயன் 7, 8, 9, 10, 11 12வது போட்டோங்க ஐயா. பாக்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஷர்மிளா தேவி கீழே இருக்குங்க ஐயா. ஷர்மிளா தேவி. தேன்மொழிக்கு அடுத்து போட்டிருக்கீங்களா? இல்ல, ஷர்மிளா தேவிக்கு கீழே, மதுரை ஷர்மிளா தேவி, அவங்களுக்கு கீழே நெக்ஸ்ட். பேர் என்ன போட்டிருக்கீங்க? ஜீன விஜயன், JINA விஜயலட்சுமி தான் இருக்கு. அடுத்து வாஸ்து குரூப்ல போட்டிருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. தேன்மொழி இருக்கு, ஷர்மிளா தேவிக்கு அப்புறம் தேன்மொழி தான். தேன்மொழி 4 டெலிட் பண்ணிருக்காங்க. அடுத்து உங்க போட்டோ நீங்க சொல்ற பேர் இல்லையே. நம்பர் சாரி சார், 9940 4042 4287. ஆமாங்க ஐயா. வாட்ஸ்அப் 99404248. அது வந்து பேர் வேற பேர்ல இருக்கு, அரியன் இருக்கு. ஆமா, பையன் பேர்ல. ஆக்சுவலி ஜீன விஜயன். நீங்க ஏதோ ஒரு பேர்ல கொடுத்துட்டு என்ன கேட்டா நான் எப்படி சார் சொல்றது? இல்ல சாரி, நான் யூசுவலா தான் பேர். சாரி. ஓகே, இப்போ உங்க கேள்வி சொல்லுங்க. அதான் சார், கரெக்ட்டா சொல்லுங்க சார். சாரி சார். இப்போ நான் நிறைய ரியல் எஸ்டேட் பிசினஸ் பிளஸ் வந்து கோல்டு பையிங் செல்லிங் அந்த மாதிரி சவுகார்பேட்டை பிசினஸ்ல இருக்கேன். பட் என்னோட மேட்ரு எதுவும் சக்சஸ் பண்ணவே முடியல. ரொம்ப போராடிட்டு இருக்கேன். ஏஜ் 57 ஆகுது. பண்ணணும் சார். கையில பெருசா பிரச்சனை இல்ல, ஆனா தசாபுத்தி அடிப்படையில பார்க்கணும் சார். சுக்கிர நடக்குது ஐயா. சூரிய புத்தி சுக்கிர. ஓகே, சுக்கிர நடக்குதுங்கிறீங்க. தசாபுத்திக்கு உண்டான, அதாவது வரவுக்கு செலவுக்கு இழுத்துக்கிட்டே தான் சார் இருக்கு உங்களுக்கு. அதோட அதிகம். அதான் என்ன வரவு பெருசா இழுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, பெருசா ஒன்றும் ரெவென்யூ பண்ண முடியல. சரி, இப்ப நீங்க தொழில் எப்படி பண்ணுன்னு கேக்குறீங்க, அப்படிதானே? ஆமா, தொழில் இல்ல குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் தான் இல்லையா? தொழில் எப்படி பண்ணணும்? தொழில் இந்த மாதிரி மீடியேட் பிசினஸ் நிலைமை இல்லாம இல்ல சார் இருக்கு. குலதெய்வத்துடைய தொடர்பு ரொம்ப கம்மியால சார் இருக்கு, இல்லைன்னே சொல்லலாம். ஓஹோ, தெய்வத்தோட தொடர்பு இல்லைன்னே. ஆனா ஜாதகத்துல 5ஆம் பாவகம் வீக்கா தான் இருக்கு. 5க்குரிய சனி பகவான் 8ல் நீச்சமா இருக்காரு, மகரத்துக்கு உண்டானவரு. அதை ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்கு நடைமுறைகள்லாம் இருக்கு. நீங்க கேட்டு தனிப்பட்ட முறையில கேட்டு கண்டிப்பா.
ஐயா நன்றி ஐயா நன்றி வாசவிங்கய்யா. நன்றி சொல்லிக்கலாமா? ஹலோ ஐயா வாசவிங்கய்யா. ஐயா வாசவி அனுப்பியிருக்கீங்கய்யா. இந்த பாக்குறேம்மா, இருங்கம்மா. ஐயா நன்றி சொல்லிட்டு மறுபடியும் நீங்க சந்தேகம் கேட்டு ஆமாயா டைம் ஆயிட்டு இருக்கு, 8:30 ஆகி போச்சு. வாஷிபியோட முடிச்சுக்கோங்கய்யா. எல்லாரும் வந்து ஆமா ஐயா போன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 86101696. அம்மா இது இல்லம்மா, நீங்க சொல்ற நம்பர் இல்லம்மா. இல்லையா? கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க. 9 டிவி எல்லாம் போட்டுட்டு ஆன் பண்ணியே வச்சிருக்காங்க போன்ல. நம்பர் மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. 9443612566. டபுள் 6 மேடம் 9443612566. அவ்வளவுதான், கரெக்ட். ஓகே, கரெக்ட். ஆமா, எனக்கு வந்து எதுனால ஐயா போன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா டைம் கொஞ்சம் ஆயிடுறதுனால முடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் மேலாம் டைம் இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நிகழ்ச்சி ஆலோசகராக இருக்கக்கூடிய சேர்ந்த கண்டெஸ்ட் பண்ண உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 106வது நாள். கூட்டினால் கூட்டுத்தொகை 7, மேலும் இன்று தேதி 16, அதுவும் கூட்டுத்தொகை 7. 7 என்பது கேது, எனவே ஜோதிடம் பற்றிய உரை. மேலும் தமிழில் 7 எழுத்து கொண்டது இளங்கோவன் என்னும் பெயர். மேலும் 16/4/2024 கூட்டுத்தொகை 3. இன்று சித்திரை மாதம் 3வது நாள். 3 என்பது குரு, மேலும் 3 என்பது புதன். எனும் புதனுக்கு 3 எழுத்து வருகிறது. புதன் என்றால் கை. மேலும் குரு என்பது 3. இன்றைய குரு ஐயாதான். இன்று சதுர்தசி, அதாவது 14வது நாள். கூட்டுத்தொகை 5. 5 என்பது 5 விரல் கொண்ட கைரேகை பற்றிய வகுப்பு. மேலும் இன்று சித்திரை 3 என்பதால் கைரேகை என்னும் அதுக்கும் 3 எழுத்து வருகிறது. மேலும் இன்று வியாழக்கிழமை, குரு என்பதால். இன்று வைத்திருதி நாமயோகம், 27வது நாமயோகம். மேலும் இன்று ரேவதி நட்சத்திரம், அதுவும் 27வது நட்சத்திரம். இரண்டும் கடைசியாக வருகிறது. 27 கூட்டுத்தொகை 9. இளங்கோவன் என்னும் பெயர் இங்கிலீஷில் 9 எழுத்து வருகிறது. மேலும் இன்றைய யோகி குரு புனர்பூசம். இந்த கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் புனர்பூசை சார்ந்தவர்கள். மேலும் இன்று சந்திராஷ்டமம் பூரம். பூரம் என்பது சுக்கிரன். இக்கூட்டமைப்பு சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. பூரம் இருப்பது சிம்மத்தில். ஐயாவின் உரை சிம்ம குரலில் சிறப்பாக இருந்தது. ஐயாவுக்கு இக்கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இன்று சகுனி, அதாவது காகம் இதனுடைய வாகனம். சகுனியில் பிறந்தவர் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர். கண்ணிற்கு தேவை கண்ணாடி. மேலும் சூரியன் என்பது கண்ணாடி. இன்று சூரியன் அவயோகி. எனவேதான் ஐயாவும் அடியேனும் பெரும்பாலும்
அனைவரும் கண்ணடியில் வந்துள்ளனர். இன்று ரேவதி, அதாவது ரேவதி நட்சத்திரம் புதனுடைய சாரம் என்பதால் முதலாவதாக வந்த நபர் பாலாஜி என்பவர் தான். இவரும் புதன் என்பது பெருமாள், பாலாஜி என்பது பெருமாள். இவருக்கு தான் கைரேகை பலன் கூறினார் என்பது பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். மேலும் இன்று அமிர்த யோகம், எனவே நிகழ்ச்சி அமிர்தம் போல் இருந்தது என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாயத்தை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி.